வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். அப்பொழுதும் நீ மலையென உயர்ந்து நிற்பாய். அவர்கள் உன்னிடம் கை கட்டி நிற்பார்கள். உன்னை உயர்த்தி காட்டுவேன், நீயும் வாழ்ந்து காட்டுவாய். என் தங்கமே, நீ மீண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நீ திட்டமிட்டு செயல்படும் பொழுதுதான் உன்னால் உற்சாகமாக செயல்பட முடிகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்வில் எல்லா நேரமும் எல்லா நிகழ்வுகளும் சரியாக நடந்துவிடாது. சூழல் மாறும்போது உங்களை நீங்களே குறை சொல்லி வருத்தி கொண்டிருக்க கூடாது. தவறுகளையும் மன்னித்து பழகுங்கள். சிலருக்கு என்ன இது வாழ்க்கை என்ற சலிப்பான எண்ணம் தோன்றும். ஆனால் மறுநாள் நீங்களே உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். சிலர் குழப்பத்தில் தீர்வு தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். 2 நாட்களுள் உங்கள் கண் முன்பே தீர்வு வரும். என் தங்கமே, எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஓடிக்கொண்டே இரு. எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ போன பாதை என்பதை புரிந்துகொள். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டுமே வரும். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல், விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு. வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா. தூக்கி சுமக்காதே. 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. என் தங்கமே, என்னை அழைத்தாயா? எதற்கும் அஞ்சாதே. வருவது வரட்டும், நாம் சேர்ந்தே பார்த்து கொள்ளலாம். நீ சற்று அமைதியாக இரு. இதுதான் நடக்க வேண்டும் என்று என் சிங்காரவேலன் நினைக்கின்றான் என நீ அறிந்து மன நிம்மதி கொள். இதுவும் உன் நன்மைக்குத்தான். நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கமே, முருகா, நீங்கள் என்னை எந்த அளவிற்கு பாதுகாத்தாலும் என் மனம் எதிர்கொள்ளப் போகும் கவலையை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றது. வரும் மகிழ்ச்சியை கூட மாறுதலாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வரப்போகும் துன்பம் ஏனோ மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்கின்றாய் அல்லவா? இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை இருக்கும். ஒரு கவலையை பல நாட்கள் சுமக்க முடிகின்ற உன்னால் ஏன் மகிழ்ச்சியை மட்டும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை என்று யோசி. நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றாய். ஆனால் சில மகிழ்ச்சியான நிகழ்வுகளை சுமந்து பல கவலைகளில் இருந்து விடுபட முடியும். இப்போது உன் மனதில் உள்ள கவலைக்கும் தீர்வு தருகின்றேன். இப்போதே அந்த கவலைகள் தீர்வதற்கான செயல்களை செயல்படுத்துகின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை நோக்கி போவதற்கு உனக்கு தேவை என்னவெனில், முதலில் உன் மனதிற்கு சரியான மாற்றம் வர வேண்டும். அதன் பிறகு ஆழமான நம்பிக்கை வர வேண்டும். எந்த ஒரு செயலிலும் நேர்மையும் அஞ்சாத நெஞ்சமும் வேண்டும். கூடவே இறைபக்தி, அதில் உண்மைத்தன்மை வேண்டும். இது அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எதிலும் வென்றுவிடலாம். நீ இங்கு சென்றாலும் இந்த எண்ணங்களோடு நீ செல்லும்போது உனக்கு காவலாக எப்போதும் இருப்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. என் தங்கமே, நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்கும். துன்பங்கள் சில முடிந்துவிட்டது. எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்தாய் அல்லவா? அதற்கான பலன் கிடைக்கும். உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே. அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும். உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது. பல நன்மைகள் நடக்கும் நேரம் இது. நல்லதே நடக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை இந்த சிங்காரவேலன் நிச்சயமாக சரி செய்வேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகளும் வேதனைகளும் உன்னை நிரந்தரம் அல்ல. நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன். உனக்கு என்றும் நான் துணை நிற்பேன். இந்த சிங்காரவேலன் தரிசனம் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். பல அதிசயங்களை தான் நான் இனி உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்றேன். இது சத்தியம். நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிரு. உன்னை காப்பது இந்த சிங்காரவேலன் கடமை. யாம் இருக்க பயமேன் உனக்கு. என் தங்கமே, உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்களோ அதே இடத்தில் உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தருகின்றேன். உன்னிடம் அவர்கள் அபகரித்த அனைத்தையும் நானே மீட்டுத் தருவேன். உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்திய ஒவ்வொரு சொற்களையும் நான் சேமித்து வைத்துள்ளேன். கலங்காதே. காலம் வரும்போது அதை அனைத்தையும் திருப்பித் தருவேன். அவர்களுக்கு உன்னிடம்
அபகரித்து பொருள் உன்னிடமே வந்து சேரும். உனக்கான பொருளை மீட்டுத்தர நான் தயாராகி விட்டேன். காத்திரு என் தங்கமே. நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கக்கூடாது. என் தங்கமே, உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும். பேச்சு வார்த்தைகள் மூலம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும். தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். வேல்மாறல் மற்றும் திருப்புகள் படிப்பதை நிறுத்தாமல் தொடர்ந்து படித்து வா. அவைதான் இதுவரை உன்னை காத்து வருகின்றன. இந்த முருகன் அருளால் உன் வாழ்வில் அமைதி நிறைந்துள்ளது என்று நம்பு. அமைதியான வாழ்வு தொடரும் என் தங்கமே. நீ என்னிடம் கூறாவிட்டாலும் உன்னுடைய சில பிரச்சனைகளை நான் கண்டு அதனையும் சரி செய்கின்றேன். அவற்றில் நீ என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழம்பியிருந்தாய். அதை நானே சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். அன்பும் கருணையும் உனக்குள் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகும். அன்பென்றால் உனக்கு பிடித்தவர்களிடம் மட்டும் காட்டும் அன்பு அல்ல, எல்லா உயிர்களிடத்தும் நீ காட்டும் அன்பு. நிறைய பக்குவப்பட்டு விட்டாய். இந்த சிங்காரவேலன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்கின்றேன். எதுவும் உனக்கு சோதனை அல்ல, உன்னை மேலும் பக்குவப்படுத்த நடக்கும் செயலே. உன் துன்பம் படிப்படியாக குறையும். நல்லதே நடக்கும் என் தங்கமே. உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல். வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது. காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் நடக்கப் போவதில்லை. உனது நிலை எது என்பதனை முதலில் தெரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயமாக காலம் தரும். சிந்தித்து செயல்படு. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலோ போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். இழந்ததை நினைத்து வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். என் தங்கமே, நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய். அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. நீ எல்லாம் அறிவாய். எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதனை அறிவாய். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும், ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை அறிவாய். எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து இழப்புகளை ஏற்றுக்கொள். அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே. நீ உணர உணர கர்மவினை விலகும். என் நாமத்தை உச்சரித்து வந்தால் இவற்றையெல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும். வெற்றி பெறுவாய். என் தங்கமே, வாழ்க்கையில் உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்துகொள். உனக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக தருகின்றேன். உன் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய். முருகா, நான் வேண்டியது சில நேரம் எனக்கு நடப்பதில்லை. நீ ஏன் எனக்கு நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்துவிடு. இனி நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த முறை நீ எடுக்கும் முடிவு வெற்றி பயணமாக நிச்சயமாக அமையும். என் தங்கமே, உன் இல்லத்தில் விளக்கேற்றி விட்டேன். உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் சோதனை காலம் உடைந்து இன்பமான காலம் ஆரம்பித்து விட்டது. என் தங்கமே, உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் தாமதமாக கொண்டிருந்தது. அந்த தாமதம் எல்லாம் விரைவில் முடிவு காலம்தான். இது செல்வ செழிப்புடன் நலமாய் வாழ்வாய். என் தங்கமே, உனக்கென்று கிடைக்க வேண்டுமென்றால் அது கிடைத்தே தீரும். அதை யார் தடுத்தாலும் உன் முருகன் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது என் சத்திய வார்த்தையாக எடுத்துக்கொள். அதேபோன்று வாழ்வில் சிறு சிறு துன்பங்கள் நடந்தாலும் அது நடக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறது. அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு நான் இருக்கின்றேன் என்று உன் மனம் முழுவதுமாய் என்னை நம்புகிறது. ஆகையால் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் துடைத்து விடுவேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்து விடுவேன். நிச்சயமாக நம்பு என் தங்கமே. இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்து வைத்துக்கொள் என் தங்கமே. என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் நாவிலிருந்து கேட்பாய். சிங்காரவேலனுக்கு அரோகரா.